கோவிலில் நடந்த அந்த சம்பவம் அங்கே இருந்த ஒவ்வொருவருடைய மனதையும் வேதனைப்படுத்தும் அளவுக்கு மாறிக்கொண்டிருந்தது. அழகர் தன்னுடைய அம்மாவாக தமிழ் செல்வியை அழைக்காமல் ஐஸ்வர்யாவை மட்டும் அம்மா என்று அழைத்துக் கொண்டிருந்ததை பார்த்த தமிழ் செல்வியால் அந்த வலியை தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. வெளியில் எதுவும் காட்டிக்கொள்ளாமல் இருக்க முயற்சி செய்தாலும் அவளுடைய கண்களில் தேங்கியிருந்த கண்ணீர் அவளுடைய மனதுக்குள் எவ்வளவு பெரிய போராட்டம் நடக்கிறது என்பதை வெளிப்படையாக சொல்லிக் கொண்டிருந்தது. என் பிள்ளை என்னை அம்மான்னு கூப்பிடக்கூட மறந்துட்டானே என்று மனதுக்குள் நினைத்துக்கொண்டே அவள் கண்களை துடைக்க ஆரம்பித்ததும் சேதுவின் பார்வை அவளை நோக்கி திரும்பியது. ஒரு பக்கம் அவளுடைய கண்ணீரை பார்த்ததும் சேதுவின் மனசுக்குள்ளும் ஏதோ ஒன்று உடைந்தது போல இருந்தது. ஆனால் இன்னொரு பக்கம் ஈஸ்வரிக்கு மட்டும் தமிழ் செல்வி இப்படி கஷ்டப்படுவதை பார்த்ததுல ஒரு விதமான திருப்தி தான் இருந்தது. ஐஸ்வர்யா எப்போதுமே குழந்தைய சுத்தியே இருக்கிறா, குழந்தைய தன்னோட பக்கம் வைத்துக்கொள்ள முயற்சி செய்கிறார் என்பதெல்லாம் ஈஸ்வரிக்கு பிடிக்காமல் இருந்தாலும் இப்போது தமிழ் செல்வி தாய்ப்பாசத்தால் கண்ணீர் விடுவதை பார்த்ததும் இதெல்லாம் நடக்க வேண்டியதுதான் என்று மனதுக்குள். நண்பர்களே, உங்களுக்கும் தமிழ் செல்வி மற்றும் சேதுபதியை பிடிக்கும் என்றால் இப்போதே இந்த வீடியோவிற்கு ஒரு லைக் செய்து சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நினைத்து கொண்டிருந்தாள். ஆனால் அந்த நேரத்தில் யாருமே எதிர்பார்க்காத வகையில் காட்டுச்சி அம்மன் அங்கே வந்து நின்றுவிட கோவில் வளாகத்தில் இருந்த அமைதியே ஒரே நொடியில் பரபரப்பாக மாறியது. ராஜாங்கமும் சேதுவும் உடனடியாக அவரை பார்த்து விலகி நின்றார்கள். காட்டுச்சி அம்மன் அவர்களை நோக்கி கோபம் கலந்த பார்வையை மட்டும் செலுத்திவிட்டு ஒரு வார்த்தையும் பேசாமல் நேராக தமிழ் செல்வி இருந்த இடத்தை நோக்கி நடந்து சென்றார். அவர் தன்னுடைய பக்கம் வருகிறார் என்பது கூட தமிழ் செல்விக்கு தெரியவில்லை. அவளுடைய கவனம் முழுவதும் அழகர் தன்னை அம்மா என்று அழைக்கவில்லையே என்ற வேதனையிலேயே இருந்தது. அருகில் சென்ற காட்டுச்சி அம்மன் தமிழ் செல்வியின் கண்ணீரை தன் கையால் மெதுவாக துடைத்துவிட்டு, என்னம்மா, நீ படுற கஷ்டத்துக்கு ஒரு எல்லையே இல்லாமல் போயிடுச்சு போல. ஆனா இனிமேல் நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்ல. உன் கண்ணீருக்கு காரணமான விஷயம் இன்னும் கொஞ்ச நேரத்துல உன் முன்னாடியே உடைஞ்சு விழப்போகுது. நீ இவ்ளோ நாளா மனசுக்குள்ள சுமந்த பாரம் இன்னும் ஒரே நிமிஷத்துல குறைய போகுது என்று சொன்னதும் தமிழ் செல்வி குழப்பத்தோடு அவரை பார்த்தாள். அந்த வார்த்தைகளில் ஏதோ ஒரு பெரிய உண்மை மறைந்திருப்பதை மட்டும் அவளால் உணர முடிந்தது. அதன் பிறகு காட்டுச்சி அம்மன் திடீரென்று ராஜாங்கத்தை நோக்கி திரும்பினார். நான் உன்னை பார்த்ததும் ஏன் கோபப்பட்டேன்னு உனக்கு புரியுதா என்று கேட்டதும் ராஜாங்கம் பதில் சொல்ல முடியாமல் நின்றார். இல்லம்மா, நான் என்ன தப்பு பண்ணேன் என்று அவர் தடுமாறி கேட்டார். அதற்கு காட்டுச்சி அம்மன், தப்பு மட்டும் இல்லை ராஜாங்கம், பாவம் பண்ணியிருக்கீங்க. நீ மட்டும் இல்ல, உன்னோட குடும்பமே சேர்ந்து ஒரு பெண்ணுக்கு செய்யக்கூடாத கொடுமைய செய்திருக்கீங்க. இத்தனை நாளா மறைத்து வைச்சிருந்த உண்மைய இப்போதாவது வெளியில சொல்லி அந்த அம்மன் முன்னாடி மன்னிப்பு கேட்கவில்லை என்றால் இந்த குடும்பத்துக்கு நிம்மதி இருக்காது. ஒருத்தர் வாழ்க்கையை மட்டும் அழித்த பாவம் இல்லை இது. ஒரு தாயின் மனசை உடைச்சிருக்கீங்க. அவளுடைய பிள்ளைகளிடமிருந்து அவளை பிரித்திருக்கீங்க. அந்த பாவத்துக்கான விளைவு உங்களை தேடி வராமல் போகாது என்று கடுமையாக கூறினார். அங்கே இருந்தவர்களுக்கு அவர் எந்த விஷயத்தை பற்றி பேசுகிறார் என்பதே புரியவில்லை. ராஜாங்கம் பதற்றத்துடன், அம்மா, நீங்க எதை சொல்றீங்கன்னு எனக்கு புரியவே இல்லையே என்று கேட்டார். காட்டுச்சி அம்மன் உடனே ஐஸ்வர்யாவை பார்த்தார். அந்த ஒரு பார்வையே ஐஸ்வர்யாவின் முகத்தில் இருந்த நிறத்தை மாற்றிவிட்டது. அவள் மறைத்திருந்த விஷயம் இப்போது வெளியில் வரப்போகிறது என்பதை அவளுடைய முகமே சொல்லிவிட்டது. நண்பர்களே, உங்களுக்கும் தமிழ் செல்வி மற்றும் சேதுபதியை பிடிக்கும் என்றால் இப்போதே இந்த வீடியோவிற்கு ஒரு லைக் செய்து சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதை கவனித்த ஈஸ்வரி மட்டும் உடனே அவளிடம் மெதுவாக, நீ எதுவும் பேசாதே, இவங்க கொஞ்ச நேரம் பேசிட்டு போயிடுவாங்க. நீ உண்மைய சொல்ல ஆரம்பிச்சா உன்னோட வாழ்க்கையே முடிஞ்ச மாதிரி ஆகிடும். அமைதியா இரு என்று எச்சரித்தாள். யாருக்கும் கேட்காத அளவுக்கு ஈஸ்வரி அந்த வார்த்தைகளை சொன்னாலும் காட்டுச்சி அம்மனின் காதுகளுக்கு அது தெளிவாக சென்றது. உடனே அவர் ஈஸ்வரியை நோக்கி, இந்த குடும்பம் அழிஞ்சிடும்னு நான் எச்சரிக்கிற நேரத்துல கூட உனக்கு உன் மகளோட வாழ்க்கை, உன்னோட ஆதாயம் இதுதான் முக்கியமா? இன்னும் கூட உண்மையை மறைக்க சொல்லுறியா என்று கேட்க ஈஸ்வரியின் முகம் மாறியது. அவள் ஒரு வார்த்தையும் பேச முடியாமல் நின்றாள். அந்த நேரத்தில் ஐஸ்வர்யாவுக்கும் நிலைமை கைமீறி போயிருக்கிறது புரிந்தது. இத்தனை நாள் மறைத்து வைத்திருந்த உண்மை வெளியே வராமல் இருந்தால் தப்பிக்கலாம் என்று நினைத்திருந்தாலும் இப்போது அதையே தொடர்ந்து மறைத்தால் இன்னும் பெரிய அழிவு நடக்கும் என்ற பயம் அவளுக்குள் உருவானது. ஐஸ்வர்யா திடீரென்று கைகளை கூப்பிக்கொண்டு அழுதபடி தமிழ் செல்வியின் முன்னால் வந்து நின்றாள். என்ன மன்னிச்சிடுங்க தமிழ்,
உங்க வாழ்க்கை இவ்ளோ நாளா இப்படி ஆகியிருந்ததுக்கு காரணமே நான் தான். நான் செய்தது மன்னிக்க முடியாத தப்புன்னு எனக்கே தெரியும். ஆனாலும் தயவு செய்து என்னை மன்னிச்சிடுங்க என்று சொல்லிவிட்டு அவள் தமிழ் செல்வியின் காலில் விழுந்தாள். அதை பார்த்த தமிழ் செல்வி பதறிப்போய், ஐஸ்வர்யா, என்ன இது? முதல்ல எழுந்திருங்க. நீங்க ஏன் என்கிட்ட இப்படி மன்னிப்பு கேக்குறீங்க என்று கேட்டாள். அதற்குள் சேதுவும் அங்கே வந்து நின்று, இங்க என்ன நடந்துகிட்டா இருக்கு? காட்டுச்சி அம்மன் ஏதோ சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நீ தமிழ் செல்வியோட கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருக்க. நீ என்ன தப்பு பண்ண என்று கேட்டார். அந்த கேள்விக்கு ஐஸ்வர்யாவால் நேராக அவருடைய முகத்தை பார்க்கவே முடியவில்லை. கண்ணீரோடு தலையை குனிந்து கொண்டு, மாமா, நீங்க தமிழ் செல்வியிடம் இருந்து பிரிஞ்சதுக்கும் அவங்க வீட்டை விட்டு வெளியே போனதுக்கும் அவங்க மேல இவ்ளோ நாள் நீங்க கோபமா இருந்ததுக்கும் பின்னாடி நான் இருக்கேன்.